மிதுன ராசி நேயர்களுக்கு 2026 மிதுனம் அப்படின்னாலே அது புதனோட வீடு. பொதுவா மிதுனம் அப்படின்னாலே உங்களுக்கு டெக்னாலஜி. ஸோ இருக்கக்கூடிய அந்த 12 ராசிகள்ல ரொம்ப ஷார்ப் மைண்டடு, எடுத்தோடனே பாத்தீங்கன்னா சமயோஜிதம் சொல்லுவாங்க. சுறுசுறுப்பா அந்த மூளை வேலை பண்றது, ஒரு நிமிஷத்துல 10 வேலைகளை செஞ்சிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த மிதுன ராசிக்கு இந்த 2026 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, பொதுவாக சொல்லுவாங்க இந்த ஜென்ம குரு இருக்கும் இடம் பால்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த குருவோட பார்வைகள் படக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு கண்டிப்பா இருக்குங்க. ஸோ ஜென்ரலா என்ன ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எடுத்தோம் அப்படின்னா, நம்ம குழந்தைய பிறக்கிறோம், அதுக்கப்புறம் வளர்றோம், ஸ்கூல் போறாங்க, அப்புறம் திருமண வாழ்க்கை, உங்களுக்கு கெரியர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜாபு, தொழில், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதுல இந்த 2026ல யாருக்கு எந்த மிதுன ராசிகளுக்கு எந்த மாதிரியான தசா காலங்கள் போகும்போது அவங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா உங்களுக்கு இந்த மிதுன ராசியில 4 நட்சத்திரங்கள் வரும், அதுக்கான பாதங்கள் வரும். ஸோ அவங்க பிறக்கும் போது கூடிய நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அவங்களுக்கான ராசி அவங்களுக்கான தசா புத்தி காலங்கள் போகும்.